வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பாருங்கள், இந்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 2.28. இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இஃப் Lth, mth and nth terms of an AP are x, y, z respectively. அப்போ Lth term வந்து x, mth term வந்து y, nth term வந்து z respectively. அதான் அந்த இது அந்த ஆர்டர்ல வருது. இந்த ஆர்டர் Lth term is x, mth term is y, nth term is z. Then show that நம்ம ப்ரூவ் பண்ணோம் என்னது, x times m minus n plus y times n minus l plus z times l minus m is equal to 0. செகண்ட் ரிசல்ட் என்னது, x minus y times n plus y minus z times l plus z minus x times m is equal to 0 அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ இதை ப்ரூவ் பண்றதுக்கு பாருங்க, முதல்ல நமக்கு ஒரு AP தேவைப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், let a be the first term, a be the first term and d be the common difference of an AP. ஸோ ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a, காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ d அப்படின்னு நம்ம வச்சுப்போம். லெட்னா வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நமக்கு பாருங்க என்னெல்லாம் டேர்ம் வேணும், Lth டேர்ம் வேணும், mth டேர்ம் வேணும், nth டேர்ம் வேணும். அப்போ அந்த 3 டேர்ம் எழுத போறேன். நான் என்ன பண்ண போறேன், முதல்ல tn nth டேர்ம் எழுத போறேன். இப்போ பாருங்க nth டேர்ம் என்னது, நமக்கு z. nth டேர்ம் வந்து z. ஸோ z nth டேர்முக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு a plus n minus 1 into d. ஸோ இதான் என்னது, நமக்கு nth டேர்ம். இப்போ அடுத்தது அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, mth டேர்ம். அப்ப tm mth டேர்ம் தான் யார், நமக்கு y. ஏன் இதை ஃபர்ஸ்ட் எழுதணும்னா, உங்களுக்கு nth டேர்ம் ஃபார்முலா நமக்கு இப்படி தான் நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்ணிருப்போம். அதனால இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். இப்போ இதை வச்சு இதெல்லாம் எழுதலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க n இருந்தா n minus 1 into d போடுறோம். அப்ப இங்க m இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், a plus m minus 1 into d, a plus m minus 1 into d. அதே மாதிரி tl வந்து நமக்கு வந்து x கொடுத்திருக்காங்க. பாருங்க, Lth term is x, tl is x. அது என்ன வரும், a plus இங்க பாருங்க, இங்க l இருந்தா இங்க என்ன போடணும், நம்ம l minus 1 into d போடணும். அப்ப இது மூணும் வந்துச்சு நமக்கு, x, y, z. x is equal to a plus, இங்க பாருங்க, இங்க l சப்ஸ்கிரிப்ட்ல இருந்தா l minus 1 into d, l சப்ஸ்கிரிப்ட்ல இருந்தா l minus 1, m சப்ஸ்கிரிப்ட்ல இருந்தா m minus 1 into d. so a plus m minus 1, n சப்ஸ்கிரிப்ட்ல இருந்தா a plus n minus 1 into d. இப்போ Lth டேர்ம் தான் x, mth டேர்ம் தான் y, nth டேர்ம் தான் என்னது z நம்ம கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, இத ப்ரூவ் பண்ணோம். ஒன்னாவது ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணோம். பண்ணுவோமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். என்ன கொடுத்திருக்காங்க, x into x multiplied by m minus n. அப்பனா x யாரு, இதுதான் x. பாருங்க, x இதானே. அப்ப x க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், இது எழுதலாமா? இங்க பாருங்க, x multiplied by m minus n plus y multiplied by n minus l plus z multiplied by l minus m is equal to x. அப்படியே பாருங்க, இந்த x க்கு பதில் நம்ம எதை எழுதலாம், இதை எழுதலாம், a plus l minus 1 into d அப்படி எழுதலாம். அப்ப இந்த x க்கு பதில் நான் என்ன பண்ண போறேன், a plus l minus 1 into d. இது பிராக்கெட்ல போட்டு இங்க என்ன போடுவோம், m minus n அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? பிளஸ் இந்த பிளஸ் அப்படியே போட்டுறோம். y க்கு பதில் என்ன போடலாம், நம்ம a plus y. பாருங்க என்ன இருக்கு, a plus m minus 1 into d. ஸோ அப்போ இங்கே என்ன போடுவேன், m minus 1 into d into இங்கே என்ன போடுவேன், n minus l plus z க்கு பதிலாக இங்கே போடலாம். நம்ம z க்கு பதில் a plus n minus 1 into d போடுவேன்.
அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் a plus n minus 1 into d போட்டு இங்கே என்ன பண்ணலாம் l minus m இதை போட்டோமா. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். பார்க்கலாமா, சிம்பிளிஃபை பண்ணுவோமா. இதை பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் 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 யோசிச்சு பண்ணலாம். இந்த a வச்சு இதை மல்டிப்ளை பண்ணிடலாம், இந்த மொத்த டேர்மையும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஏவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணலாம், n மைனஸ் எல்லையும் மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் இருக்க ஏவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இதை பண்ணிங்க வச்சுக்கலாம். இது இந்த டேர்மு இந்த டேர்ம் இந்த டேர்ம் யார் காமனாக இருப்பாங்க, ஏ காமனாக இருப்பாங்க. அது எழுதுவோமா. இப்போ நம்ம இப்போ பாருங்க எப்படி எழுதுறோம் பாருங்க, a மல்டிப்ளைட் பை m மைனஸ் n, a டைம்ஸ் m மைனஸ் n பிளஸ் இது என்ன வந்துடும் a டைம்ஸ் n மைனஸ் l பிளஸ் a டைம்ஸ் l மைனஸ் m, a டைம்ஸ் l மைனஸ் m. அது முடிஞ்சிருச்சு. பிளஸ் பிளஸ் இப்போ பாருங்க l மைனஸ் 1 இன்டு திஸ் இன்டு d, அது எழுதுவோம். இங்க என்ன வரும் l மைனஸ் 1 இன்டு d இன்டு m மைனஸ் n. சரியா. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும் பிளஸ் இது பாருங்க m மைனஸ் 1 இன்டு d இன்டு n மைனஸ் l பிளஸ் இங்க என்ன இருக்கும் n மைனஸ் 1 இன்டு d இது l மைனஸ் m அப்படி இருக்கும், l மைனஸ் m அப்படின்னு இருக்கும். ஓகேவா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, பாருங்க இந்த முதல் மூணு டேர்ம் இருக்குல்ல, ஏ ஏ ஏ காமனா இருக்கா, அதை எடுத்துருவோம். காமனா எடுத்தா இங்க என்ன இருக்கும் m மைனஸ் n, இங்க என்ன இருக்கும் பிளஸ் n மைனஸ் l பிளஸ் இங்க என்ன இருக்கும் l மைனஸ் m. முடிச்சிட்டோம். பிளஸ் இதுல பாருங்க பிளஸ் இதுல எல்லாத்துலயும் யார் காமனா இருக்காங்க, d காமனா இருக்காங்க, d காமனா இருக்காங்க, அதை எடுத்துருங்க. d டேர்ம் காமனா இருக்கு, காமனா இருக்கு எடுத்துட்டோமா. அப்ப இங்க என்ன வரும் l into m, இங்க என்ன வரும் l into m, l வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க lm, அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் மைனஸ் ln, பாருங்க இது மைனஸ் இது பிளஸ், அதுக்கப்புறம் மைனஸ் m, அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் ஆயிடும் பிளஸ் n. ஸோ இந்த மாதிரி 4 டேர்ம் வரும். அதே மாதிரி அடுத்ததுல பாருங்க இது என்ன வரும் பிளஸ் m இன்டு n, அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது மைனஸ், ஸோ மைனஸ் ml, அப்புறம் இது மைனஸ் n, அதுக்கப்புறம் இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் l. இப்போ பாருங்க இந்த d இங்க காமனா வெளியே எடுத்துட்டோம், இந்த மூணு டேர்ம்ல இருந்தும் d காமனா வெளியே எடுத்துருக்கோம். அப்புறம் இப்போ இந்த பாருங்க இது n into l plus n into l, அப்புறம் மைனஸ் mn மைனஸ் mn, அப்புறம் மைனஸ் l மைனஸ் 1 into l மைனஸ் l, மைனஸ் into மைனஸ் பிளஸ் m. ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க இந்த a பிராக்கெட் குள்ள பாருங்களேன், இந்த m இந்த m கேன்சல் ஆயிடும், இந்த n இந்த n கேன்சல் ஆயிடும், அப்புறம் இந்த l l கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆகும் பிராக்கெட் குள்ள 0 ஆயிடும். அப்ப a into 0 என்ன ஆயிடும் 0 ஆயிடும், a multiplied by 0 0 ஆயிடும். இப்போ இங்க பிளஸ் பிளஸ் போட்டோம். இப்போ இந்த பாருங்க இது வந்து இப்படி எழுதிக்கலாம் a into 0 0 பிளஸ் இப்போ d d பாருங்க இங்க lm இருக்கா, lm வேற எங்க lm இருக்கும் பாருங்க, இன்னொரு இடத்துல ஒரு lm இருக்கும், இத பாருங்க இது பிளஸ் lm மைனஸ் lm கேன்சல் ஆயிடும். இங்க ln இருக்கு, இந்த ln இருக்கு, இங்க பாருங்க இது பிளஸ் இது மைனஸ் ஒன்னு கேன்சல் ஆயிடும். இங்க பாருங்க இது மைனஸ் m, இது பாருங்க பிளஸ் m கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இது பாருங்க பிளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆயிடும். இது பாருங்க பிளஸ் mn, இது மைனஸ் mn கேன்சல் ஆயிடும். எல்லா டேர்மும் பிராக்கெட்ல இருக்க எல்லா டேர்மும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. கரெக்ட்டா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த இடத்துல l, இந்த இடத்துல l, இந்த பாருங்க இந்த இடத்துல மைனஸ் l அப்படியே கேன்சல் ஆயிடுது. சோ எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிடுது. அப்ப d into 0, அப்ப a into 0 plus d into 0 என்னடும் 0 ஆயிடும். அப்ப என்ன தெரியுது x into m minus n plus y into n minus l
plus z into L minus m is equal to 0. இப்போ நம்ம அதை எழுதிடுவோம். therefore என்ன கன்க்ளூஷன்? therefore இதான் கன்க்ளூஷன். therefore x into m minus n plus y into n minus l plus z into L minus m என்ன ஆயிடுச்சு நமக்கு 0 அப்படின்னு ஆயிடுச்சு. இதுதான் வந்து இப்போ நம்ம போட்டுருக்கோம். அது சரியா பண்ணிட்டோம். பாருங்க இங்க இருக்கிறதா இங்க இருக்கு. ஓகேவா? இங்க இருக்கிறதா என்ன இருக்கு நமக்கு? இந்த இடத்துல 0ன்னு வர வச்சிருக்கோம் இல்லையா? 0ன்னு வர வச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் இங்க எழுதி இருக்கோம். இப்போ செகண்ட் ரிசல்ட் போடலாமா? செகண்ட் ரிசல்ட் என்ன எழுதினோம் நம்ம? செகண்ட் ரிசல்ட் என்ன எழுதினோம்னா செகண்ட் ரிசல்ட்ட போடுவோம். வாட் இஸ் செகண்ட் ரிசல்ட்? செகண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா x minus y into n plus y minus z into m into L plus z minus x into m is equal to 0. இதை சொல்லணும். இப்போ இதை நம்ம என்ன சொல்லணும்? 0 அப்படின்னு சொல்லணும். சரியா? z minus x is equal into m is equal to 0. ரைட். இப்போ பாருங்க இங்க x இருக்கா? x இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x minus y கண்டுபிடிக்கணும். இங்க x இருக்கு, இங்க y இருக்கு. அப்ப இதையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி வச்சுக்கலாம். TL இங்க இருக்கா? இப்போ TL minus TM is equal to இத கூட இங்க போட்டுக்கலாம். நம்ம இத ப்ரூவ் பண்ண போறோம் இல்லையா? now என்ன பண்ணலாம்? TL minus TM அதானது TL minus TM தான் x minus y. x minus y is equal to a cancel ஆயிடுமா? a எல்லாம் இப்படி எழுதிக்கலாம் நம்ம. a plus L minus 1 into d minus bracketல a plus m minus 1 into d. m minus 1 into d. So a plus m minus 1 into d subtract பண்ணிடலாம். இப்போ இத என்ன பண்ணலாம் பாருங்க. this is equal to இது a plus L minus 1 into d minus இது என்ன ஆயிடும்? a minus m minus 1 into d. இப்போ இந்த a என்ன ஆயிடும் உங்களுக்கு? கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. என்ன வரும்? L minus 1 into d minus இங்க என்ன வரும்? m minus 1 into d. இத கூட நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். d காமனா இருக்கா? வெளியே எடுத்துருங்க. so L minus 1 minus m minus 1 into d. d காமனா வெளியே எடுத்துட்டோம். இதையே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். காரணமா சொல்றேன் நான். இத என்ன பண்ணலாம்? that is equal to L minus 1 இது minus m minus into minus என்ன ஆயிடும்? plus 1 ஆயிடும் into d. ஒண்ணே ஒன்னு மட்டும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கோங்க. and that is equal to என்ன ஆயிடும்? 1 கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன வரும்? L minus 1 into d. என்ன வரும்? L minus 1 into d. அப்ப x minus y என்ன வருது? L minus y. அதாவது இப்போ நான் வந்து இந்த இடத்துல எழுதலாமா? இந்த இடத்துல எழுதுவோம் நம்ம. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ன்றது எழுதுவோம். இது என்னது? TL minus TM. TL minus TM. அதுதான் என்னது நமக்கு? x minus y. பாருங்க TL minus TM தான் யாரு? x minus y. so TL minus TM தான் இது. இப்போ இத பண்ணோம்ல, எதுக்கு இத இவ்வளவு பண்ணோம் தெரியுமா? பாருங்க இங்க L M இருந்தா இங்க L minus M வருதா? L M இருந்தா இந்த இப்போ அதே வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் எழுதிடலாம். டக்குன்னு எழுதிடுவோமா? பாருங்க இப்ப இத கூட அழிச்சிக்கலாம். அடுத்தது என்ன வரும்? நமக்கு y minus z வேணும். அடுத்தது யாரு வேணும்? y minus z வேணும். y யாரு? a plus m minus 1. அப்ப y யாரு? tm. so tm minus z tn. y minus z னா tm minus tn. இப்போ பாருங்க L m இருந்தா L minus m into d. எனக்கு m n இருந்தா என்ன ஆகும்? m minus n into d அப்படி நேரா எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன வரும் நமக்கு? இங்க பாருங்க z minus x. அப்ப
இங்க z minus x எழுதிடுவேன். z minus x எழுதிடுவேன். z minus x னா tn minus பாருங்க விட்டதுல இருந்து tn minus tl விட்டதுல இருந்து tn minus tl. அப்ப பாருங்க இங்க n l இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? n minus l into d. n minus l into d. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ற போறோம்? இப்போ இத போட்ற போறோம். So this is equal to, therefore இதெல்லாம் எழுதிடலாம். நீங்க எதை வச்சு இதெல்லாம் எப்படி எழுதிடலாம்? l minus m இருந்தா இது வருது இல்ல, அதே மாதிரி similarly அப்படினு போட்டு இதெல்லாம் எழுதிடலாம். mn இருந்தா m minus n into d, nl இருந்தா n minus l into d. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? இதான் ரிசல்ட். இந்த ரிசல்ட் அத போட்டுருவோமா நம்ம? therefore ப்ரூஃப் பாருங்க. therefore இத எழுதிடலாம். x minus y into n plus into n இது எழுதிடலாம். என்ன வரும்? y minus z into l plus z minus x into m is equal to, this is equal to x minus y எவ்வளவு இருக்கு பாருங்க. x minus y என்னது நமக்கு? இது x minus y வந்து நமக்கு l minus m into d multiplied by n plus y minus z னா இருக்கு. y minus z is m minus n into d. so இது m minus n into d into l plus z minus x என்னது? n minus l into d. என்ன பண்ணுவோம்? n minus l into d into m. இப்போ இதுல எல்லாத்துலயும் யார் காமனா இருக்காரு பாருங்க. இங்க d, இங்க d, இங்க d எல்லாத்துலயும் காமனா இருக்கா? d காமனா எடுத்துருவோம். நம்ம d காமனா எடுத்தா ஆன்சர் வந்துரும். d காமனா எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? l minus m into n plus m minus n into l. இது n minus l into m போட்டுக்கலாம். சரியா? இத போட்டுக்கலாம். இப்போ எழுதிடலாம் ஆன்சர். d into இப்போ இத மல்டிப்ளை பண்ணுங்க. ln அப்புறம் இது மல்டிப்ளை மைனஸ் mn plus இது ml இது மைனஸ் nl பிராக்கெட்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றோம். plus nm மைனஸ் lm பண்றோம். this is equal to d அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்க ln nl கேன்சல் ஆயிடும். பிளஸ் மைனஸ் mn mn கேன்சல் ஆயிடும். பிளஸ் மைனஸ் ml ml பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப d into என்ன ஆயிடும் உங்களுக்கு? 0 ஆயிடும். அப்ப x minus y into n plus y minus z into l plus z minus x into m is equal to 0. அப்ப நம்ம இத ப்ரூவ் பண்ணிட்டோம். இத இந்த ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே.